அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 51. தெரிந்து தெளிதல். குறள் எண் 502. குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. நல்ல குடியிலே பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியான செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணம் உடையவனே நம்பி தெளிய வேண்டும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் நடுவு நிலைமை தவறாத வேறு பெரியோர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரு மகன் உண்டு. அவன் நல்ல குடியிலே பிறந்தவன் என்பதால் எந்த குற்றமும் செய்ய மாட்டான். அவன் எந்த பழியையும் செய்வதற்கு அஞ்சுவான். அவன் நாணம் அவனை தடுக்கும். இப்படிப்பட்ட நல்ல குணமுடையவனையே தெளிந்து நம்பி தெளிய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். திருவள்ளுவரின் அறிவுரைப்படி நாம் வாழ வேண்டும். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி என்று மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் இந்து தமிழ் திசையிலே திருக்குறள் ஒரு உலக பொதுமறை, அது மட்டுமல்ல, திருக்குறள் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு இலக்கியம் என்கிறார். விரிந்து பரந்த உலகை பற்றியும் சமய சார்பின்மையும் வழங்கக்கூடிய ஒரு தலையாய பண்பு அதற்கு உண்டு என்று அதில் எழுதியுள்ளார். எத்தகைய அற்புதமான பதிவு பார்த்தீங்களா? அவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்கள். IAS பாலகிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதனை தான் திருக்குறள் அத்தகைய தன்மை வாய்ந்தது என்பது இன்னும் படிக்க நீங்கள் 1330 குறள்களையும் படித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் தவறே செய்ய மாட்டீர்கள். குறிப்பாக மாணவர்கள் தயவு செய்து மூவா எழுதிய உரை இருக்கிறது, வாங்கி படியுங்கள். குறைஞ்ச விளங்காம் படியுங்க. ஏன்னா சொல்கிறதையும் கேளுங்க, அதையும் படியுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.